நான் கூட சும்மா நினைச்சேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, இது கண்டிப்பா அந்த மேட்டர் தான். கண்டிப்பா அந்த மேட்டர் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப லைவ்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இவங்க வந்து காதுல பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போதே லைவ் கட் ஆயிருது. வேற ஏதோ பேசுறதுக்கு இவங்க உள்ள 2 பேரும் தனியா உட்காந்துருக்காங்க பெட்ரூம்குள்ள. மற்ற விஷயங்கள்லாம் வெளியே ஓடிட்டு இருக்கு. உள்ள என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, புரியுதா? ஆனா கண்ணு முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசலாம்ல. மேடம் வந்திருந்து எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்துட்டு அப்படி கண்ணிலேயே அப்படிங்கிறாங்க. இவர் அப்படியே மைக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. என்ன, ஐயோ கேமரா வேற இருக்கு அப்படின்னு பாரு வந்து அப்படியே ஆப்போசிட்ல உட்காடுறாங்க. உடனே இவர் வந்து அப்படிங்கிறாரு. உடனே பாரு அங்கிருந்து எந்திரிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க. என்ன கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு ஒரு ப்ரோமோ வேற. நம்ம அந்த ப்ரோமோ போட்டனால இவங்க என்னதான் பண்றாங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு பாக்குறதுக்கா பார்த்தா இந்த கன்றாவி பிடிச்ச ஐயோ சை வாந்தியா வருதுங்க. எனக்கு வாந்தியா வருது. எப்பா சை. எப்படித்தான் கமருதீன் ஐயோ சாமி, எப்படியா கமருதீன், ஐயோ கமருதீன் முடியல. இதுல அடுத்த ப்ரோமோ, அதுக்கு அடுத்த ப்ரோமோ. ஒரு ப்ரோமோல மேடம் என்ன சொல்றாங்க, கமருதீனை விட்டுருவாங்கடா, இனிதான் டார்கெட் பண்ணுவாங்க, கமருதீனை விட்டுருவாங்க. யார்? அமித் செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி, சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒன்று சொல்றாரு. எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து பரவாயில்ல பாரு, விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத. இந்த விஷயத்துல நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, அந்த தப்புக்கு கண்டிப்பா நீ வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். நீ பண்ண தவறுன்றது உணரணும். அவங்க உணர்வாங்களா சார்? அப்படி சொந்த தப்ப உணர்றதா இருந்தா இவ்வளவு நாள் இவ்வளவு வன்மமான ஒரு கேம் விளையாடுவாங்களா சார்? கேவலத்தின் உச்சகட்டத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசலாமா? ஆனா ஃபேஸ்ல சொல்லிட்டாரு, நீ ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்க, நீ அதை பத்தி வந்து நீ கண்டிப்பா வந்து உணரணும். என்னைய எப்படி சொல்லிட்டேன், என்னைய பார்த்து நான் உன்னை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு எதிர்பார்த்தா நீ என்ன பத்தி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு பாருக்கே ஷாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் அப்படி பெட்ல அப்படி படுத்திருக்காங்க, மடியில படுத்திருக்காரு அவரு. இவங்களுக்கு தயவு செய்து வெளியே அனுப்பிச்சு விட்டு அவங்க வீட்டில் 2 பேர் வீட்லையும் பேசி கல்யாணம் பண்ணி வைங்க. அது கூட நமக்கு வந்து அது அவங்க பண்றாங்க பண்ணல, அது வேற. தயவு செய்து அனுப்பிச்சு விடுங்க. எங்கேயாவது டேட்டிங் போட்டோம், எங்களை ஆளை விட்டுருங்க. இந்த கன்றாவி எல்லாம் ப்ரோமோல வைக்காதீங்க தயவு செய்து. இந்த மரண கன்றாவி எல்லாம் தயவு செய்து ப்ரோமோல வைக்காதீங்க.